ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோல யார் எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் அபிஷியலா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இதுல 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1+1 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இவங்க வின்னர் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஜீ தமிழ்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிகமப்பா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல போட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அப்படின்னு சொல்லிங்கன்னா 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அபிஷியலா யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க, யார் ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல 2வது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ அதுக்கு ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டேஞ்சர் லிஸ்ட் யாரா இருக்காங்க அப்படின்ற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சா அதுவும் பாருங்க. இப்ப பார்ட் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய டேஞ்சர் ஜோன் லிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துமே பாட வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தமிழன், சினு அண்ட் வெர்சஸ் அருண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஜெயிச்சது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செந்தமிழ் தான் வின் பண்ணியிருந்தாரு. அருண் டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2வது வந்து பாடினவங்க ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். ஸோ அவங்க வந்து லாஸ்டா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாடினவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி வெர்சஸ் சிவானி. ஸோ இதுல பாடி வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவானி தான் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் நிறையவே அப்ளாஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் காம்படிஷன் வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி பக்கம் இருந்ததால இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் தக்க வைக்க முடியாம சிவானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதாவது கிரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சபேஷன் வெர்சஸ் அறிவழகன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கு தான் மெயினான காம்படிஷனே அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. இது 2 பேர்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எஸ்பி சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா சபேஷனுக்கும், தனியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லேடி மேடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரு அறிவழகனுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரி என்ன பண்ணலாம்னு தெரியாம 2 பேருக்குமே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கிரீன் சிக்னல் கொடுத்தது ரொம்பவே அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இனியா வெர்சஸ் ஹரிஷ். ஸோ இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா 2 பேருமே சூப்பரா பாடினாங்க. பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. இனியா வந்து டேஞ்சர் ஜோன் வந்து வந்துட்டாங்க. ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் பவித்ரா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்றதால அவங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் சில மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக டேஞ்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்தாச்சு. ஸோ இந்த வாரம் எலிமினேஷனா இருக்கக்கூடிய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாராகினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சோகமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே ஆறாவதும் நடந்துச்சு அப்படின்றதால இவங்க எல்லாரையும் அதாவது பாத்தீங்கன்னா ஏஞ்சி நின்று ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆகி போயிருக்கிறது தாராகினி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.